அம்மா எங்க எம்ஜிஆர் கட்டு எங்க சின்ன எம்ஜிஆர் இவரு, அதனால கவலையில எங்களுக்கு அதெல்லாம் தூசு, அதெல்லாம் தூசு. அதை பத்தி கவலைகள் ஐ டோன்ட் கேர். கோணம் வாயன் அவன் தான். நான் இப்ப கூட சொல்ல கோணம் வாயினால்தான் இருக்குது. ஒண்ணு பரப்புறான். அது பரம்போக்கு அவனே ஒரு இது. அவங்க முட்டாள் தானப்பா. அது அவங்க வீட்டுல லேடிஸ் இருக்காங்க, அவருக்கும் பொண்ணு இருக்கு, அவங்களுக்கும் அம்மா இருக்காங்க. நம்ம நியூஸ்ல பாக்குறோம்னா அவர் முட்டாள்தனமா வார்த்தையை விட்டாரு. உதயநிதி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி என்ன சொல்றது? பெண்கள் இழிவை பத்தி பேசுறாங்க அப்படின்னும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? நம்மளுடைய அம்மா ஜெயலலிதா அம்மாவை உள்ள சட்டசபையிலேயே எவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்தினாங்க. ஸ்டாலின் சார் அவரு எந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறாரு? பேச்சுலையும் சரி நீ வா போன்னு ஒருமையில தான் பேசுவாங்க. நம்மளுடைய உதயநிதி தத்துக்குட்டியாச்சே, அப்பா எப்படி வழியோ அவங்க அப்பாவோட அப்பா எப்படி வழியோ அதே தானே பிள்ளையும் வரும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. நல்ல விஷயங்கள் பேசும்போது அது கெட்ட விஷயத்தை எடுக்கிறோம். உதயநிதி பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவர் மேல இருந்த கொஞ்சம் நஞ்சம் மரியாதை கூட அவர் கெடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். நல்லா ஆட்சியை வாத்துவாரு, இன்னும் நல்லா வரணும், மேன்மையா இருக்கணும். அவரு நல்லதே நடக்குது. அவரு நல்லா பண்றாருப்பா, இன்னும் பண்ணுவாருப்பா. அவரை பத்தி எங்க தலைவர் தான் வருவாரு, வந்துட்டாரு, இன்னும் சூப்பரா செய்வார் ஆட்சி. ஆமா எங்க எம்ஜிஆர் கட்டு எங்க சின்ன எம்ஜிஆர் இவரு, அதனால கவலையில எங்களுக்கு இன்னும் நல்லா செய்வாரு. மக்களை நல்லா பாத்துக்கணும். அது கலகரா அதெல்லாம் தூசு, அதெல்லாம் தூசு. அதை பத்தி கவலைகள் ஐ டோன்ட் கேர். எங்க தலைவர் தான் இந்த 10 ஆண்டு கூட அவர் வாழ்த்துவார். அதான் எங்களுக்கு கவலையில. இன்னும் அந்த சாராய கடை இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது இன்னும் ஒழிப்பாரு. பசங்களோட இந்த இது பண்றாங்களே அதுவும் செய்வாரு, எல்லாமே செய்வார். இன்னும் பணமே வாங்க மாட்டாரு, அவரு சூப்பரா செய்வாரு, நல்லா மதிக்கிறாங்க. அது ஒரு புறம்போக்குங்க தான் அப்படி பண்ணுதுங்க. இருக்கிறானுங்களே இந்த இவன் சொட்ட தலைய கோணம் வாயன் அவன் தான். நான் இப்ப கூட சொல்ல கோணம் வாயினால்தான் இருக்குது. ஒண்ணு பரப்புறான். அதனால எங்களுக்கு கவலை இல்லை. என்னதான் பண்ணா சரி எங்க விஜய் தான் ஆட்சி, சூப்பரா ஆச்சுவாரு. அது பரம்போக்கு அவனே ஒரு இது. அவங்க ஆத்தா இவ்வளவு வச்சிருந்தான், அதெல்லாம் இது நம்ம ஆட்சி சூப்பர் ஆட்சி இது. அதனால கவலையே கிடையாது. அது பேசுறாங்கப்பா, பேசுறாங்க தூசு சம்மனப்பா. அதெல்லாம் நம்மளுக்கு கண்டுக்க கூடாது. நம்மள எது இருக்கிறாங்களோ அவர் மச்சி செய்யறாரா ஒரு பீஸா கூட வாங்க மாட்டாரு. நல்லதே நடக்கும், நல்லதே இருக்கும். விஜயோட மகன் இன்டர்வியூ பாத்தீங்களா? அது பேர் நான் பாக்கலையாப்பா. அவனே சந்தோஷம், இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க போயிட போறாரோ நினைச்சு அப்பத்தே வந்துட்டாரு. அவங்க நிம்மதியா 2-3-4 பேர் ஒத்திமா இருப்பாங்க. அது பேசுறாங்களே தவசுப்பா, பேசுறதை கண்டுக்கே கொடுக்கூடாது. நம்ம ஆட்சி வந்துச்சா இனிமேல் சூப்பர் ஆட்சிப்பா, கவலையே இல்லப்பா, இன்னுக்கு வரும். அதுதான் 100 நாள் வந்து சாதனை பொதுக்கூட்டமாக தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா தளபதி பண்ண பெரிய சாதனை 70 ஆண்டு கால அரசியலை ஒன்றும் இல்லாமல் துச்சமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சிங்கம் போல வந்து அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. அதுக்காக இது நாங்கள் கொண்டாடுறோம். எப்படி நல்லா விறுவிறுப்பாக தானே போயிட்டு இருந்தது. இப்போ எப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஆதவனை சொன்ன பதிலாக பார்த்தீங்களா, தளபதி சொல்கிற வழியில தான் நாங்கள் சொன்னோம். பிளாஸ்ட்டு, எல்லாமே பிளாஸ்ட்டு. எங்கள் தளபதி அமைச்சருங்களுக்கும் சொல்கிற இதுதான். எந்த அமைச்சருங்க இவ்வளோ டைரெக்டாக சொல்லுவாங்க சொல்லுங்கள்? ஊழல் பண்ணீங்க, லஞ்சம் வாங்கினீங்கன்னா உங்கள் பதவியை பறிமுதல் பண்ணிடுவேன்ட்டு இது சொல்கிறதே பெரிய விஷயம். அதனால் சட்டசபை எல்லாருமே வந்து சினிமாவுக்கு போய் பார்க்குற காலங்கள் முடிஞ்சு போயிட்டு எப்போ சட்டசபை நடக்கும்ன்ட்டு நீ எல்லாம் மார்னிங்கில் டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமா தெரியும். பெண்கள் இழிவு பத்தி பேசுறாங்களே, இப்போ பெண்கள் இழிவை பத்தி பேசுறாங்க அப்படின்னும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? நம்மளுடைய அம்மா ஜெயலலிதா அம்மாவை உள்ள சட்டசபையிலேயே எவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாலின் சார் அவரு எந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறாரு? பேச்சுலையும் சரி நீ வா போன்னு ஒருமையில தான் பேசுவாங்க. நம்மளுடைய உதயநிதி தத்துக்குட்டியாச்சே, அப்பா எப்படி வழியோ அவங்க அப்பாவோட அப்பா எப்படி வழியோ அதே தானே பிள்ளையும் வரும். நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோமோ, ஒரு விதையை நம்ம போடுறோன்னா அதை முளைச்சி மரமாக வரும். போட்ட விதையே சரியில்லைன்னும் போது மரம் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? வேற நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதியோட சாதனைங்க இது. உண்மையாகவே சொல்கிறேன், லேடிஸ் எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. இப்போது நம்ம ஸ்டேஜில் கூட நம்மளுடைய அண்ணங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஏடிஎம்கே மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி செருப்புங்க எல்லாம் ஒரு செருப்பாக இருக்குதுன்ட்டு
நாங்கள் எந்த காசுமே வாங்கலைங்க, ஒத்த பைசா நாங்கள் வாங்கலை. வந்த ஒரே ஒரு முகம் தளபதிக்கு. நிறைய பேருக்கு வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் யாரை நிற்க வச்சாங்கன்னு தெரியாது. போனோம்ப்பா, நாங்கள் விசிலில் ஓட்டு போட்டோம்ப்பா, ஏன்னா எங்கள் தளபதிப்பா. அந்த ஒரே ஒரு வார்த்தை பிராண்டு. சீரியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி பிராண்டு தான். எங்கள் தளபதினால பிராண்டு தான். இப்போ கிடையாதுங்க. 2031 சரி, 2036 சரி, டைமே இல்லை. நிரந்தர முதல்வர் எங்கள் தலைவர் முதலமைச்சர் விஜய் மட்டும்தான். இது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரீசெண்டா சஞ்சயோட இன்டர்வியூ பாத்தீங்களா? பாக்க அவரும் பார்த்தீங்களா, அவங்க அப்பா மாதிரியே காமாக பேசினாங்க. டீசெண்ட் அப்ரோச்சு, நல்லா பேசினாங்க. அதே மாதிரி ஒரு படம் வச்சு யாரை எடுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கள் அப்பா வச்சு தான் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து ஊடகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, குடும்பத்தில் எவ்வளோ நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு சஞ்சய் சார். அவருக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். ரெண்டாவது, எங்கள் தலைவரை வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் தரகுறவாக பேசுனீங்க. எங்கள் அண்ணி வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு அதுக்கும் நாமம் போட்டாச்சு. நீங்கள் வேறு எந்த வழியில் வர போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். டிவிக்கு ஆட்சி பத்தி நாங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க மக்கள்கிட்ட கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க. 100 நாள் ஆட்சி கடந்து போயிருக்கு. இப்போ இனி நிறைய நாட்கள் வர வேண்டியது இருக்கு. சொன்னது தலைவர் செஞ்சுட்டாரு, அண்ணன் செஞ்சுட்டாரு. இனி சொல்லாததையும் செய்வார் மக்களுக்கு. நிறைய மக்கள்கிட்ட நீங்க கேட்டாலே ஆட்சியை பத்தி எல்லாருமே சொல்லிடுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்ப நடக்கிற சட்டமன்றத்துல கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு வந்து டிஎம்கே சரி ஏடிஎம்கே ஆக்ஷன் ரியாக்ட் பண்ணி பாத்திருக்கேன். டிஎம்கே வந்து நல்ல தமிழ் பேசி நல்லா வளர்ந்த கட்சி, பேசி வளர்ந்த கட்சி அவங்க. ஆனா இப்ப வந்து அவங்க தரம் தாழ்ந்து பேசுறது வந்து மக்களாலும் சரி யாராலுமே ஏத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? அநாகரிகமான பேச்சு, அவதூற கலப்புற மாதிரி பேச்சு, ஆபாச பேச்சு, இதெல்லாம் ரொம்ப அவங்க தவிர்க்கணும். நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம், நாங்கெல்லாம் இப்ப 2-3 வருஷம் வளர்ந்த கட்சி. நாங்கெல்லாம் இப்பெல்லாம் சாதாரணமா மக்கள் கிட்ட நீங்க கொடுத்தாலே அவங்க எவ்வளவு பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு காலங்காலமா 50 வருஷமா கருணாநிதி ஆவும் சரி, ஸ்டாலின் அவரும் சரி, இப்ப உதயநிதி, இவங்கெல்லாம் வந்த வம்சாவளியே வந்த கட்சி பேசுறது வந்து ஏத்துக்கொள்ள முடியாதுங்க. சரியான மக்கள் வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. இவங்க வந்து நீங்க சாதாரண மனுஷங்களை பேசினா பரவாயில்லங்க. இன்னைக்கு அவர் கட்சியோட தலைவரை தாண்டி இன்னைக்கு தமிழோட முதலமைச்சருங்க அவர் எப்படி நீங்க பேசலாம்? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? மக்கள் கிட்ட வந்து நீங்க கேட்டு பாருங்க, மக்கள் உங்களை எப்படி அடிப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பட்ஜெட் இப்ப சூப்பரா செஞ்சிருக்காருங்க. இன்னும் செய்வாரு. செஞ்சிருக்காரு, இன்னும் செய்வாரு. பட்ஜெட் இப்ப நல்லா அவர் செஞ்சிருக்காருங்க. இனி வர காலகட்டத்திலயும் இனி டிவிக்கு ஆட்சி தான் இருக்கும், அண்ணனோட ஆட்சி தான் இருக்கும். பட்ஜெட் இதை விட நல்லா செய்வாரு. நீங்க பார்க்க தான் போறீங்க, மக்கள் எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. டிஎம்கே எல்லாம் பார்க்க தான் போறாங்க. உதயநிதி பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவர் மேல இருந்த கொஞ்சம் நஞ்சம் மரியாதை கூட அவர் கெடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். ரொம்ப சிறப்பா இருக்கு. தளபதி ஆட்சி எப்படி சிறப்பா இருக்கோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் சிறப்பா இருக்கு. சட்டமன்றம் பாக்குறீங்களா? கண்டிப்பா. இப்ப வந்து பார்க்காதவங்க கூட, எங்க பிள்ளைங்க எல்லாம் நானே பார்த்தது கிடையாதுங்க. உண்மை அதுதான். நானே இது வரைக்கும் சட்டமன்றம் உட்கார்ந்து அதுங்க என்ன நடக்குது அதை பத்தி நான் பார்த்ததும் கிடையாது. என் லைஃப்ல நான் ஏடிஎம்கேல எல்லாம் இருந்திருக்கோம், அப்ப கூட தெரியாது. ஆனா தளபதி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு டிவியை தவிர வேற வழியே இல்லாம போயிடுச்சு. சட்டமன்றத்துல என்ன நடக்குது அதெல்லாமே இப்ப தெரியுது. என் பிள்ளை வந்து சொல்லுது, அம்மா என்னம்மா சட்டமன்றத்துல இவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், இவ்வளவு நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பேசுற அளவுக்கு தளபதி வளர்த்திருக்காரு. ரொம்ப நல்லா பேசுறாங்க. எங்களை வந்து பேச தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, எங்க மினிஸ்டரோட பதிலடியே அதுக்கு பதிலா இருக்கும். அது அவங்க கழக வழிமுறை அப்படி. ஏன்னு கேட்டா அவங்களே அப்படிதான், தலைமுறையா அப்படி வளர்ந்தவங்க அவங்க. அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா எங்களோட தலைமுறை எங்களை எப்படி வழி நடத்துமோ அந்த மாதிரி நடத்துறாங்க. கண்டிப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிஎம் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. முதல் முறையா மாசான சிஎம் பார்த்திருக்கு. ஆமா ஆமா, இப்ப அதிகமா சீரியல் பார்க்க மாட்டாங்க. படம் பாக்குற மாதிரி இருக்கு இப்போ அவரோட பேச்சு எல்லாம் எங்களுக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
நான் இந்த கட்சியில 22 வருஷமா தளபதி மக்கள் இயக்கத்துல இருந்து மன்றத்துல இருந்து இருக்கேன். ஆனா எனக்கு வந்து இப்ப தளபதி வந்து மாவட்ட மகளிரணி, மத்திய சென்னை மாவட்ட மகளிரணி அமைப்பாளரா பொறுப்பு கொடுத்திருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் நான் யாருன்னே தெரியாது எங்க ஊர் மக்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா என்ன நீங்க எங்க கேட்டாலுமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டுருக்காரு. ஒரு அமைப்பாளராகவும் என்னை தெரிய வச்சது எங்க தளபதியும், அப்புறம் எங்க மாநில பொதுச் செயலாளர், அப்புறம் எங்க மாவட்ட செயலாளர் பூக்கொடை குமார் அண்ணன், அப்புறம் எங்க பகுதி செயலாளருங்க 2 பேர். எல்லாம் இவங்களால நாங்க ரொம்ப வளர்ந்துருக்கோம். எங்களை இப்ப எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம். ஒரு தாழ்த்தப்பட்டவங்க கூட இந்த நிலைமைக்கு வர முடியுமான்றது எங்க தளபதியோட ஆட்சியில நாங்க பார்த்திருக்கோம். மக்கள் என்னக்கா சொல்றாங்க? மக்கள் ரொம்ப சிறப்பா வரவேற்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு இடத்துல கூடி எவ்வளவு அழிஞ்சு போயிருந்தாங்க. தளபதி வந்த உடனே எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் நிறுத்தி மக்களுக்கு நல்லது செய்யறாரு சொல்லிட்டு, நாங்களே ஒரு ஏழை ஃபேமிலி தான், எங்க வீட்டை தேடி வராங்க மக்கள் வந்து அவங்களோட குறைய சொல்றாங்க. நாங்க எங்க அமைச்சருங்க கிட்ட சொல்லியிருக்கோம், அதையும் நிறைவேற்றிருக்காங்க. சில குறைகளை எங்களால பண்ண முடிஞ்ச விஷயமும் எங்க ரோட் சைடும் சரி, மற்ற சைடும் சரி, எங்க பகுதி சார்பாக எல்லாம் முடிச்சு கொடுக்குறோம். எல்லாருமே கண்டிப்பா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. அது நீங்க மக்கள் கிட்ட கேட்டாலே அதோட வரவேற்பு தெரியும். சங்கீதா மேடம் வந்து டிவோர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இவங்க வந்து எதால எங்களை அடிச்சிருந்தாங்க. இப்ப இயற்கை எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, அது உலகமே அறிஞ்ச விஷயம். அப்ப ஒரு வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்களா? அது இப்ப பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ எங்களை ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களை எங்கே போனாலும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. நீங்கள் எங்களை பேசுறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு இல்லை. நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து அழுவலாம். சஞ்சய் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த இன்டர்வியூ பார்த்த உடனே நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்பாக்கான இடம் எதுன்னு சொல்லிட்டு தம்பி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும் எங்கள் தளபதி பிள்ளைய எப்படி வளர்த்துருக்கிறாருன்ட்டு. சிறப்பான வளர்ப்பு. எங்களையே வழி நடத்துற தளபதி தன்னோட பிள்ளைய வழி நடத்த மாட்டாரா? அவரு அதுக்கு பதிலடி கொடுக்க மாட்டாரா? மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்களுக்கும் இப்போ ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எங்களை எந்த விஷயத்தையும் வச்சு அவங்களால பேச முடியல. நாங்க சிறப்பா நல்லது எங்களோட செய்கைய நாங்க செஞ்சுட்டே இருப்போம். நீங்க மூலையில உட்காந்து டிஎம்கோ ஏடிஎம்கோ 27வது வருஷம் எனக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு 25ஆம் தேதி. அதுக்காக இந்த மகளிருக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்றாக கூடி அவரோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்க நீண்ட ஆண்டு காலம் வாழணும். எங்க மகளிர் சார்பா சொல்றோம், எங்க வாத்து என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். சிறப்பா நீங்க வாழ்வீங்க. இன்னும் 50 வருஷம் கண்டிப்பா நீங்க ஆட்சியில இருப்பீங்க. ஐயோ, அவரை பத்தி கேட்காதீங்க. அது பால் டப்பான்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷமான நேரத்துல துக்கம் வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம். அதுதான் சொல்லிட்டேன், நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். அவங்களோட தலைமுறை இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல விஷயங்க பேசும்போது அது கெட்ட விஷயத்தை எடுக்கிறது. இந்த மழை இன்னைக்கு எங்க தளபதி மனசுக்காக எல்லாரையும் அழகா பார்த்து சப்போர்ட்டா இருக்கு. எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். திரும்ப நாள் அண்ணியும் அண்ணாவும் எல்லாம் ஒன்னாக சேர்ந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. 27 வருஷத்துக்கு புது திருமணம் அவங்க கொண்டாடணும் அந்த கல்யாண நாள். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தளபதியை ரொம்ப பெருமையா பாக்குறோம். இது மாதிரி இத்தனை வருஷத்துல எல்லாம் இப்படி ஒரு ஆட்சிலாம் நடந்தது கிடையாது. நல்ல ஒரு ஆட்சி இது நீடிக்கணும் தான் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். மறுபடியும் ஆட்சி மாறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. தலைவர் தான் வருவாரு, தளபதி தான். இந்த சட்டமன்றம்லாம் பாக்குறீங்களா? முன்னெல்லாம் பார்க்க மாட்டோம், இப்போ நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவரு நடிகர்ன்றது காரணமெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஆட்சி நமக்கு அமைஞ்சிருக்குதுன்ற இன்ட்ரெஸ்ட்ல தான் நம்ம பாக்குறோம். எதிர்கட்சி பேசும்போது பாக்குறீங்க அவங்களோட? அவங்க இது வரைக்கும் எல்லாமே பண்ணதெல்லாம் சரியில்லைன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அவங்க வரமாட்டாங்கன்னு புரிஞ்சும் அவங்க தப்பு மேல தப்பு தான் பண்றாங்க. அது சரியில்லை. ஒரு நல்ல ஆட்சி அமையும் போது நம்மளும் கொஞ்சம் கோஆபரேட் பண்றது தப்பு இல்லைல்ல. எதிர்கட்சியா இருந்தா கூட பண்ணலாம்ல. நல்லது பண்ணாங்கன்னா அதை ஆமோதிக்கணுமே தவிர அக்செப்ட் பண்ணணும். அதை எதிர்க்க கூடாது. தப்பு. பெண்கள் இழிவுபடுத்தி பேசுறாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல. கரெக்ட் தானே? ரொம்ப ரொம்ப தப்பு. அது மாதிரி பண்ணவே கூடாது. உதயநிதி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி என்ன சொல்றது? நல்லா இவர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காரு. செய்யும் போது அவங்க இதை நல்லபடியா தானே பண்ணணும். ஏன் எதிராளியா பாக்குறாங்க? யார் இருந்து பண்ணா என்ன? ஆட்சி நல்லபடியா நாட்டு மக்கள் நல்லபடியா அமைதியா இருந்தாலே போதும்ல. அவர் என்ன கேட்டாரு? கற்பழிப்பு, கொலை முயற்சி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. இப்ப அவர் ஒரு 6 மாசம் இருக்குமா? 6 மாசத்துல அமைதியா தானே போகுது. இதைத்தானே நாட்டு மக்கள் கேக்குறாங்க. அப்புறம் என்ன? இதுவே நீடிச்சு நிக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம்.
சூப்பரா இருக்கு. இதுதான் நிலையா நிலைச்சு நிக்கணும். அண்ணன் தம்பி எல்லாருமே தான். ஆனா யார்கிட்ட இருந்தும் நமக்கு ஒரு கெட்ட பார்வை மாதிரிலாம் எதுவுமே தோணலையே. நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. ஒருத்தர் இந்த கூட்டத்துல கூட லேடிஸ் சிரிச்சா கூட அவங்க கேக்குறாங்க. அப்ப ஜென்ஸ் எதனா நம்ம பண்ணா கேட்க மாட்டாங்களா? அதுதான். எப்படி இருக்கு பேசுறீங்களே? நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. முதல்ல வந்ததுமே பெண்களுக்கு பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல பெண் இழி பத்தி பேசுறாங்க ஒரு மேடையில. அது அவங்க முட்டாள்தானம்ப்பா. அது அவங்க வீட்ல லேடிஸ் இருக்காங்க, அவருக்கும் பொண்ணு இருக்கு, அவங்களுக்கும் அம்மா இருக்காங்க. நம்ம நியூஸ்ல பாக்குறோம் தான், அவர் முட்டாள்தனமா வார்த்தையை விட்டாரு. அவர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு, அவர் பேசுறது தப்பு தானே. அது அப்படி பேசிருக்க கூடாது. அவரு உங்களை எப்படி பாக்குறாங்க? இந்த கட்சியில இருக்கீங்க, டிவில மக்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படிதான் நாங்க எல்லாருமே பழகுறோம். நாங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கோம், நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, தேங்க்யூ. நல்லா போகுது. விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எப்படி சட்டமன்றம் எல்லாம் பாக்குறீங்களா டிவில? டிவில பாப்போம். விஜய் எப்படி பேசுறாரு? ரொம்ப நல்லா பேசுறாங்க. நல்லா இருக்கு. உதயநிதி பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியா இவ்வளோ வருஷமா அம்மா அப்பா காலமா அவங்களுக்கு தான் இது. ஆனா இந்த வாட்டி இது முதல்ல வாட்டியே இது வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.